ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகலேருந்து ஆரம்பிக்கலாம். என்ன நீங்கள் நினைக்கிறீங்க மக்கள் மத்தியில் அபிமானம்? திமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி பார்த்தீங்கன்னா பலம் ம் ப்ளஸ் பாயிண்ட்டு. கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸு, திமுக, விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் அமைப்புகள், அப்புறம் வந்து கம்யூனிஸ்டுகள், 10வது தேமுதிக. உங்கள் நண்பர் வெளியே வந்துட்டாரு யாரு? வாழ்வுரிமை கட்சி. இல்லை சொல்கிறேன், இந்த கூட்டணி பலம் இருக்குது. திமுகவை பற்றி கேட்கும்போது நம்ம வந்து எல்லாமே வந்து சரியாக பேசணும் சோசியல் மீடியாவில். இப்போ இந்த கூட்டணி பலம் வந்து திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இந்த கூட்டணி தான் வந்து பாராளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றது. 40 தெரியும், 40 வெற்றி பெற்றாங்க. ப்ளஸ்ஸு இப்போ எதிர்த்தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிமுக கூட்டணியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாஜக கூட்டணியில் இணைஞ்ச பிறகு மிகப்பெரிய அளவுக்கு உற்சாகம் இல்லை. அதே நேரத்தில் டிடிவி தினகரன் தலைமையிலான அமமுக வந்து அதிமுக கூட்டணியில் இணைஞ்ச உடனே திமுகவுக்கு ஒரு ஆட்டம் கண்டுச்சு. ஏன்னு சொன்னால் கடந்த சட்டமன்ற தேர்தலில் சுமார் 38 தொகுதிகளுக்கு மேலே டிடிவி தினகரன் வாங்கின வாக்குகளும் அதிமுக வாங்கின வாக்குகளும் ஒன்று சேர்த்தாவே 30 எம்எல்ஏக்கள் அதிகமாக அதிமுகவுக்கு வந்திருக்கும். திமுக ஆட்சி அமைச்சிருக்காது, அதிமுக ஆட்சி அமைச்சிருக்கும் கடந்த 21 சட்டமன்ற தேர்தலில். இப்போது அமமுக வந்து அதிமுக கூட்டணியில் இணைஞ்ச உடனே திமுக கூட்டணிக்கு ஒரு விதமான கலக்கம் வந்து, அதனால தான் தேமுதிகலாம் இழுத்து போட்டது.